முந்திலாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மலாம் வீட்டில் காசு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, இல்லை எதையாவது செலவாயிரும், தேவையில்லாமல் அன்வான்டாக எதாவது வாங்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், பேங்க்கில் போய் காசு வச்சுருந்தோம். பேங்க்கில் போய் காசு வச்சுருந்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போட்டு வட்டி போட்டு அதுக்கான காசை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா, பேங்க்கில் போய் நம்ம காசு எடுக்கணுனாலே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் நம்ம வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கணும்னா ஒரு இத்தனை டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வந்து காசு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ புதிய கட்டுப்பாடுலாம் வந்து வச்சுருக்காங்கங்க. வாங்க அது என்னன்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அதிரடி தகவல். ஏடிஎம் பணம் எடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அதிரடி தகவல். ஏடிஎம் பயன்படுத்தி பணம் பரிவர்த்தனைகளை செய்வதற்கு புதிய கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அதாவது அதில் ஒரு நாளைக்கு ஏடிஎம்மில் 5 முறை மட்டுமே பண பரிவர்த்தனைகள் இலவசமாக செய்ய முடியும் என அறிவித்துள்ளது. மேலும் ஏடிஎம் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்குகளில் இருந்து பிடிக்கப்படும் கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ஏடிஎம்மில் 6வது முறை பணம் எடுப்பதற்கு அதிகபட்சம் பண பரிவர்த்தனைகளை செய்வதற்கு வங்கிகள் பிடிக்கும் கட்டணத்தை ரூபாய் 21 22 உயர்த்தியுள்ளது. அதேபோல்